சரித்திரங்களில் ஆக கோரமான சரித்திரம், ஒரு முஸ்லிமால் ஏற்றுக்கொள்ள முடியாத சரித்திரம். இதே நாள், இதே டேட், கர்பலாவுடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி அவர்களுடைய பேரப்புள்ள, நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி சொன்னார்கள். ஃபாத்திமா ஏண்ட ஈரத் துண்டுண்டார்கள், ஈரக் கொழுந்துண்டார்கள், என்னுடைய ஒரு துண்டு என்று பேசினார்கள். அவர்களுக்கும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சஹீஹுல் புகாரில் இருக்குது, நபி அவர்களோடு மிம்பர்ல அந்த இடத்துல மேலே குதித்து விளையாடி கொண்டிருப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், பார்க்க இவர் இப்ப சின்ன புள்ளதான், இன்னபினி ஹாதா சய்யிதுன், இவர் ஒரு பெரிய ஒரு செய்யிதாக வருவார், இவர் ஒரு தலைவராக வருவார். சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, முழு சுவர்க்கவாதிகளின் வாலிபர்களுக்கு தலைவர் என்னுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. நசாயில் இருக்கிறது, மன் அஹப்பல் ஹசன் வல் ஹுசைன், யார் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிக்கிறார்களோ ஃபகத் அஹப்பனி, நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் உண்மையிலே என்ன நேசிச்சிட்டார். ஃபமன் அப்கதஹுமா, அந்த ரெண்டு பேரையும் யார் கோபிக்கிறார்களோ ஃபகத் அப்கதனி, அவர் என்ன கோபப்படுத்திட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னப்னி ஹாதா, என்னுடைய இந்த மகன் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யுக்தலு பிஅர்தின் மின் அர்தில் இராக், அவர் ஈராக்குடைய ஒரு பூமியின் ஒரு பகுதியிலே கொலை செய்யப்படுவார். யுகாலு லஹா கர்பலா, அதற்கு கர்பலா என்ற இடம் என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் என்னுடைய இந்த புள்ள கொலை செய்யப்படுவார். நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், சொன்னார்கள், உங்கள யாருக்கு அவருடைய செய்தி கிடைக்குதோ, ஃபமன் ஷஹித மின்கும், யாருக்கு அந்த கர்பலாவில் அவர் கொலை செய்யப்படும் செய்தி கிடைக்குதோ, ஃபல் யன்சுர், அவருக்கு உதவி செய்யட்டும் என்று சொன்னார்கள். ஒரு நீண்ட சரித்திரம் பெரியார்களே, சகோதரர்களே. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஆட்சி அங்கே ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வர வேண்டும். முஸ்லீம்களுடைய ஒரு மஸ்லஹாவுக்காக வேண்டி, முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்காக வேண்டி ஆட்சியை விட்டு கொடுக்கிறார் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் 20 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு பின்னால் யசீதுடைய ஆட்சி. இப்படி ஆட்சியுடைய ஒரு அடிப்படை தொடர்கிறது. நான் அந்த விடயத்தை பேச வரல. என்றாலும் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார். ஈராக்குடைய நபி அவர்கள் சொன்ன அந்த பூமியில் அதே இடத்தில் கொலை செய்யப்படுகிறார். அவர்களுடைய தலை ஒரு தட்டில் எடுக்கப்படுகிறது. அது மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் வரலாற்றில் இருக்கிறது. உறுதியான கருத்து, ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்து அறுக்கப்பட்டு ஒரு தட்டில் அவர்களுடைய தலை ஷாமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த தலையுடைய நாக்கை தூக்கி பார்க்கிறார்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாக்கை போன்ற இருந்தது. கேட்டார்கள், நபி அவர்களுக்கு ஒப்பான அவர்களுடைய அஹ்லுல் பைத், இந்த பேர புள்ளையை எப்படி நீங்கள் கொண்டீர்கள், ஏன் கொலை செய்தீர்கள்? நபி அவர்களுடைய தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் நபியுடைய உருவத்தை போன்றே, தன்னுடைய அப்பாவை போன்றே ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்சியளித்தார்கள். மிக கோரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதே நாள் பெரியார்களே, சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள், ஜும்ஆவுடைய தினம், ஹிஜ்ரி 61வது வருஷம், இதே நாள் மிக கோரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதனுடைய பின்னணி, அந்த துக்கத்தை பேசலாம், அனுபவிக்கலாம். ஆனால் ஷரீஅத்தில் அதற்கு மாற்றமான ஒன்றை செய்து கொள்வதற்கு இடமில்லை. இன்றைக்கு அதனை ஒரு கொண்டாட்டமாக, துக்க அனுஷ்டானமாக எடுத்து தன்னுடைய உடம்புடைய முதுகுடைய இரத்தங்களை ஓட்டிக்கொள்கிறார்கள். அதை செய்தால் இஸ்லாத்துடைய ஒரு காரியத்தை செய்ததாக நினைக்கிறார்கள். எனவே அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை. அப்படியாக இருந்தால்
அவர்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை விடவும் மேலானவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். வாப்பா எப்பொழுது கொலை செய்யப்படுகிறார்? பத்ர் சஹாபாக்கள் எப்பொழுது கொலை செய்யப்பட்டார்களோ, ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு ரமதானுடைய மாதம் நோன்பு 17 பத்ர் ஞாபகப்படுத்தப்படுகிறது. எங்கேயாவது ஹஜ்ரத் அலியுடைய கொலை ஞாபகப்படுத்தப்படுகிறதா? நாங்கள் அதனை கொண்டாடுவதில்லை, நாங்கள் அதனை தூக்கி பிடிப்பதில்லை, அதற்கு நாங்கள் இரத்தங்களை ஓட்டுக்கொள்வதில்லை. ஹஜ்ரத் அலியை விட சிறந்தவர் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. 36வது வருஷம் அவர்களுடைய தலை அறுக்கப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறார். அவரும் நாங்கள் ஞாபகப்படுத்தப்படுவதில்லை. அவரை விட சிறந்தவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிஹ்ராபு கிட்ட அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குத்தி கொலை செய்யப்படுகிறார். ஹஜ்ரத் உமருடைய கொலையையும் நாங்கள் கர்பலாவை போன்று ஏன் பேசுவதில்லை, ஏன் இரத்தங்களை ஒட்டுக்கொள்வதில்லை? அவரை சிறந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் மரணித்ததையும் நாங்கள் இவ்வளவு பெரிதாக பேசுவதில்லை என்றாலும் கர்பலாவில் உடம்பில் இரத்தங்களை ஓட்டிக்கொண்டு வாள்களால் வெட்டி கொண்டு, இது எங்களுடைய இஸ்லாமிய ஒரு முறையல்ல. அது இஸ்லாத்துடைய பெயரில் ஒரு கூட்டம் செய்தாலும் அதை நாங்கள் யாரும் ஆதரிக்கவும் இல்லை, அது ஷரியத்துடைய ஒரு பகுதியாக பார்ப்பதும் இல்லை என்றால்